ஒரு மாதத்துக்கு 50,000 சம்பாதிச்சிங்களா இல்லை 1,00,000 ரூபாய். பட் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்ம பாடி ஃபிசிக்கலாக நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எந்த விதமான ப்ரோக்ராம் கிடையாது. நம்ம பாடியை ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கும் இல்லை நம்ம மைண்டை ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கும் இல்லை நம்ம சோலை ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட எந்த விதமான ஆக்டிவிட்டிஸுமே கிடையாது. பட் என்னோட ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே ஆக்டிவ் பண்ணி ஃப்ரெஷ்அப் பண்ணி உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண தான் என்னோட ப்ரோக்ராம். அதுக்கான டெஸ்டிமனி நீங்களே கேளுங்க. அண்ட் என்னோட ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் ஷெடியூல், டயட் ஃபாலோ பண்ணுறதோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணலை. ஸோ லேசியாகவே ஃபீல் பண்ணுவேன். என் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஆக்டிவாக இருக்க முடியாது, வெயிட் லாஸ் பண்ணுறது என்னால் முடியாது. ஒரு 10 days தான் இருக்குது. இந்த 10 daysல 6 to 7 kg வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாடி ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. என்னோட ஷர்ட்டோட சைஸ் குறைஞ்சிருக்கு, இன்ச்சஸ் சூப்பராக லாஸ் ஆயிருக்கு. ஃபுல் டே என்னால் ஆக்டிவாக இருக்க முடியுது. என்னோட ஃபேஸில் ஸ்கின்லாம் க்ளோ ஆகுது. என்னோட பாடியை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னா பார்க்க முடியுது. ஃபிட்னஸ்க்காக மட்டும் இல்லாமல் மென்டல் ஹெல்த்துக்காகவும் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். வாழ்க்கை வாழ்வதற்கே வாங்க என் கூட சேர்ந்து செம்மையாக வாழலாம். வாங்க பார்த்துக்கலாம்.